ஹலோ கைஸ், விஷ் ஹாப்பி நியூ இயர். ஏன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணலான்னு ஏன் வச்சுக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு புது மான்வா சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணேன். சீசன் 1 சேவ் தி டீஸ்டர் ரொமான்ஸ் காமெடி மான்வா சீரிஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச இசைக்காய் கிடையாது ஃபேமஸான நாவலோ இல்லை ஃபேமஸான கேமோ. ஒரு நாள் கண்ணு வச்சு பார்க்கும்போது அந்த உலகத்தோட கேட்டா அவங்க இருப்பாங்க. இந்த கதையை ஒரு நாவல் படிச்சுக்கும் நம்ம ஹீரோ ஏன் கனெக்ஷன் ஆவாங்க. மற்ற கடைக்கு இந்த கடைக்கு என்ன வித்தியாசம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் என்ன இருக்கும், கேரக்டருக்கு ஒரு மோசமான எண்டிங் இருக்கும். அந்த எண்டிங் மாற்றத்துக்காக அவங்க போடுறாங்க. அப்படி இல்லையா, நிச்சய உலகத்தை ஒரு மோசமான லைஃப் வாழ்ந்துருப்பாங்க. இந்த உலகத்தையாச்சும் நல்ல லைஃப் மாதிரி போராடுவாங்க. அதுவும் இல்லையா, அந்த நாவலில் அவங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோசமான எண்டிங் இருக்கும். அந்த எண்டிங் மாற்றத்துக்காக போராடுவாங்க. இதெல்லாம் போக எனக்கு இந்த உலகமே வேணாம், நிச்சய உலகத்தை போறதுக்காகவாச்சும் போராடுறவங்களும் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். நம்ம ஹீரோயின் கோல்டுன்னு தெரியும். ஸ்டோரி அவ்வளோ மாற்றமே தெரிஞ்சு ஹீரோ மாற்றத்துக்கு விருப்பமே இல்லாம டெய்லி அவருக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போலாம்னா நம்ம ஹீரோயின் ஒரே கோல். இதான் ஒரு நாள் நாவலோட முக்கியமான கட்டத்துல ஒரு டேஸ்டியன் ஃபுட்டே அவருக்கு பெரிய ஆப்பா மாறிடும். அதை வந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சா இல்லையானா இந்த மேரி கதை. அதில் பேசணும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு போர் நிறுத்துக்குது. அது போக சோல்ஜர்ஸ் யாரையும் தேடி பயங்கர ஓடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் துளியும் சம்பந்தம் இல்லாம இந்த பொறுப்பு தான் இந்த உணவை சாப்பிட காத்திருக்கன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடித்த சமையல். அடுத்த பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இங்கதான் ஆறாவது பிரின்சஸ் வாங்க வாங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. செஞ்ச சூப்பை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தை தான் பிரின்சஸ் இதுக்கு போய் உன தப்பிக்க முடியாது டோரை திறந்து பார்க்க சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்க தான் பிரின்சஸ் லூவானா. அதே ஒரு ஹீரோயிங்க இவங்க தான் பார்த்து தப்பிக்க ட்ரை பண்ணாம சூப் குடிச்சிட்டு இருக்காங்க. வந்தவங்களுக்கு ஒரு டவுட் விட்டு, ஆமா நீதான் ஆறாவது பிரின்சஸ் தான் கேட்க, ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பத்தி ஒரு டவுட்ல கேட்க, லூவனா உங்களை பார்த்து நான் அந்த ஆறாவது பிரின்சஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சாப்பிட்டு வந்ததுன்னு சொல்ல, இன்னவங்களும் இதை பார்த்து என்ன சொல்லணும்னு தெரியாம சோல்ஜர் என்ன பண்ணலாம்னு சொல்றது, சரி அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, நம்ம லூவான பிடிக்க போகுது. அது தெரியாம சூப் கீழே குத்திடுது. அங்க அவளுக்கு கொண்டு போறான்னு கவலை இல்லை, அந்த சூப் கொட்டி வச்சுன்னா கவலைப்பட்டு போயிட்டு இருக்கிறான். ஐயோ என் சூப் போச்சு. இந்த ராஜ்யமே வீண்டு போன மாதிரி கட்டுறாங்க. எல்லாமே மண்டி போட்டு யாருக்கும் கீழே பயந்துகிட்டு இருக்காங்க. இங்கே குயினு அவங்க பசங்க எல்லாருமே என்ன நடக்க போகும் தெரியாம ஒரு மாதிரி கவலை தான் அங்கே இருந்துருக்கிற நேரத்தில் தான் ஒரு சவுண்டு அவசரமா எங்கிட்ட வலின்னு சொல்லுவேன். யாருமே இன்னைக்கு கேட்கும், நான் பிரின்சஸ் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டுக்கேன். இங்கே ஒரு ராயல் ஃபேமிலி உட்காந்த இடத்துல நம்ம உட்கார எல்லாமே ஆச்சரியமா பார்த்துக்கேன். ஒரு வாய்ஸ், இங்கெல்லாம் ராயல் ஃபேமிலியா உட்காருவாங்க, இங்கே நீ இப்படி உட்காந்துன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாவலோட ஒரிஜினல் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இகிரிஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம லூனாவும் ஆறாவது பிரின்சஸ் வானா சீக்கிரம் எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு வந்து தெரியான்னு சொல்லக்கூடாது. இப்போ சிவப்பு மூடிக்காரியோ ஒரு கைவிட்ட கோட்டையில ஒரு பிரின்சஸ் இருக்கா நான் கேள்விப்பட்டேன். அது நீதானா, நீ செத்துட்டே நான் நினைச்சேன்னா நக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஷூ சவுண்டு கேட்டு எல்லாமே ஒரு மாதிரி பயத்தில் அங்கே பார்த்துட்டு இருக்கேன். லூவனா நம்ம கிட்ட பேசுறான். எனக்கு கலாச்சாரம் சரி, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எப்படியும் நம்ம எல்லாருமே சாக்கதான் போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகணும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி நீங்க கேட்குறீங்களா, என்ன போன லைஃப்ல நான் இந்த நாவலை படிச்சிருக்கிறேன். நீ நினைச்சது சரிதான், நான் வேற உலகத்தை சென்றுவேன். ஒரு உலகத்தை இந்த நாவல் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். இதோட கதை என்னன்னா, மோசமான கிங் இருந்தான், அவனுக்கு ஃபுல் கண்டத்தையும் ஆளணும் ஆசை. பிரின்சஸ் இகிரிஸ் அவன் பார்த்தான். காதல் பேரரசனும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இகிரிஸ் மாதிரி சைக்கோ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவன் ரிஜெக்ட் பண்ணுவான். இது அது கோபமான அந்த அரசனும் அழிக்க சொல்லுவான். அவனோட விசுவாசியான தளபதியான டியூக் கிட்ட பெரிய படையோட சேர்ந்து அந்த கண்ட்ரியை அழிப்பான். இகிரிஸ் என்ன வேணா பண்ணிக்கோ, என் கண்ட்ரியை விடுன்னு சொன்ன பார்த்தோன்னு இது பார்த்தேன். அந்த அவளோட தைரியத்தை பார்த்தேன். டியூக்கோ அவன் மேல ஒரு காதல் வரும். நம்ம ஹீரோயின் ரீஇன்கார்னேஷன் இருப்பா லூவானான்னு பேர்ல. இவள் இந்த கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸும் இல்ல. அதே டைம்ல இவ ஒண்ணு இறந்துருவா, இல்ல இவ காணாம போயிடுவான். இவ நாவல்ல எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் பண்ண மாட்டான். செட்டிங்களா பார்த்தா நாவல்ல இவ இருக்கிறது ஒண்ணு, இல்லாம இருக்கிறது ஒண்ணு. அப்படி ஒரு கேரக்டர் இந்த லூவான கேரக்டர். ஹீரோயினுக்கு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோம். அந்த டிஸ்னி அவளால் மாற்றவும் முடியல. ஏன்னா ராயல்டி ஃபேமிலி சேர்ந்து விளையாட இவ்வளவு கோட்டையெல்லாம் மறைச்சு வச்சிருவாங்க யாருக்கும் தெரியாம. நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு பண்றான், எப்படியும் அவளோட டிஸ்னி அவளால் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன பண்றான்னா, இதுக்கு டேஸ்டியான ஃபுட்டா செஞ்சு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இந்த உலகத்தை போறதுதான் நம்ம ஹீரோயினோட லட்சியம். நானே எத்தனையோ லட்சியம் பார்த்துருக்கேன், நிறைய லட்சியத்தை நான் பார்த்துருக்கேன். இதுவும் நல்லா இருக்குது. அந்த டியூக் பத்தி நான் சொல்லணும்னா, அவன் ரத்த வெறி பிரிச்ச ஒரு போர் வீரர். ராஜ்யத்தை போர் எடுத்து போறானோ அந்த ராஜ்யத்துக்கு அழிவு மட்டும் மிச்சம். எல்லாரும் கெஸ்ட் பண்ண கருத்து தான் இவன் தான் அந்த டியூக் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல பார்த்தா இவன் தான் டியூக் லிஞ்சன். நம்ம கதையோட ஹீரோ இவன் தான். டியூக்கு பார்த்தோன்னே அங்க இருக்க அரசு குடும்பத்துக்கு எல்லாமே பயந்து நடக்குறாங்க என்ன நடக்க போகணும்னு. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அவன் ட்ரெஸ் பார்க்க சாக்லேட் மாதிரியே இருக்குன்னு பண்ணிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் சூரிய விடுங்க. நம்ம பக்கத்துக்கு சிவப்பு மூடி கறி பார்த்தோம்னா அவன் பயந்து நடிக்கிட்டு இருக்க என்ன நடக்குமோ யோசிக்கிறான். என்ன நடக்கும் போது தெரியாது இப்ப பயந்து சாகிறத பேச உண்மையை சொன்னா பாவம் எதுக்கு இப்ப சொல்லிட்டு
அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்க. டியூக் பற்றி பேசணும் அவர் பேரரசனோட வாளுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசர் வந்து தலையை விட்டுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் அரசன் காலுக்கல்ல அந்த தலை இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான தளபதி தான். எனக்கு பேரரசனோட வாளுன்னு எனக்கு ஒரு 10 பேரை கொடுத்துருக்காங்க. கேட்கறேன் இதுக்காக நீ பேர் தான் பண்ணீங்க கண்ட்ரி இருக்கு இந்த மாதிரி நாக்குனா அவன் இங்கிலீஷ் அவன் கண்ட்ரி பற்றி கேட்க போது எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம டியூக் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அரசனும் அரசியோ ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க எங்க இருக்க என்ன வேணா எடுத்துக்கோங்க எங்களை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மென்னுக்கிட்டே நம்ம டியூக் பற்றி இதை பேசிட்டு இருக்க நேரத்துல டியூக் சடனா நம்ம ஹீரோயிங்க பார்த்து மற்றவங்க எல்லாம் பைக்ல போய் இவன் மட்டும் எனக்கு வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் பக்கத்துல நண்டு கொண்டு அவன் முன்னாடி வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் டெரர் வாய்ஸ் அவர் கேட்க என்னைய கூப்பிட்டீங்க நான் என்ன பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவன் பயத்தை இதை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இகிரிஸ் வந்து நம்ம ஹீரோயிங்க காப்பாத்துறான். முக்கியமே அவனும் ராயல் ஃபேமிலி சேர்ந்து இல்லை அதாவது அவளை விட்டு எங்க என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்ல போது ஹீரோயிங்க யோசிக்கிறான் இவளுக்கு என் பேர் கொடுத்துருக்கான் ஆனால் என்னை காப்பாத்துக்க அவன் முன்னாடி நிற்கிறான். கேட்கிறான் சரி அவன் ராயல் ஃபேமிலி சேர்ந்து நீ இருக்க அவளை ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறன்னு சொல்ல போது ஹீரோயின் சொல்றான் ஏன்னா என் நாவலில் எனக்கு ஃபேவரட் பார்ட் இதுதான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இகிரிஸோட தைரியத்தை பார்த்து நம்ம டியூக்கு ஒரு மரியாதையும் ஒரு இன்ட்ரெஸ்டும் இந்த டைம்ல தான் வரும். ஏன்னா இங்கிருந்து தான் அவங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும். இது பார்க்க எனக்கு என் கண்ணு 2 கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நடத்துங்கன்னு சொல்லி எல்லாமே போய் தளபதியோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி நம்ம எக்ஸைட்மெண்ட் பார்ப்போம்னா அவ்வளோ நம்ம ஹீரோயிங் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் பார்த்துட்டேன். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும் அவளுக்கு வெளியில நாவலுக்கு உள்ள இருக்கிறான்ட்டு மறந்துட்டான். இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலாமே நம்ம டியூக் அவள் பாட்டு கேட்க இல்லை உங்களை பற்றி என்ன சொல்லணும்னா நீங்க நல்லவர் வல்லவர் நாடு தெரிஞ்சவர் அதாவது உங்களை பற்றி அப்புறம் சிம்பிள் காட்டினேன் வேற இல்லை உங்களை பாராட்டுக்காக நம்ம சிம்பிள் காட்சி சொல்லுது. நான் அது கேட்கல வேற என்ன கேட்டீங்கன்னு சொல்ல போறேன். எல்லாம் ரொம்ப நேரமே எதையும் மறைச்சு வச்சேன் இல்லையே அது எனக்கு கூட சொல்ல போறேன். நீங்க தப்ப புரிஞ்சுக்கணும் இங்க தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல போய் கேட்காம வீரர்கிட்ட இவ சோதனை பண்ணுங்க வெப்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க இவ்வளவு என்ன வேணா பண்ணிக்கணும்னு சொல்ல போது சோல்ஜர்ஸும் தெரலா நிக்க நம்ம ஹீரோங்க வேணாம் எங்கிட்ட ஒண்ணும் பண்ணுங்க எங்கிட்ட ஒண்ணும் இல்ல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்த அடுத்த சீன் பார்த்தா இங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல என்ன விட்டுருங்க சிரிப்பு வர சொல்லி கிச்சு கிச்சு முட்டிக்கு மாதிரி இருக்குது இதுக்குதான் டெரரா அங்க அப்படி முடிச்சிங்க. வான்வாலே எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான் ஒரு சீரியஸான டோன் போகிற மாதிரி கடைசியில காமெடியை முடிச்சுவாங்க. அதான் எனக்கு மாணவர் சீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. சோல்ஜரும் வந்து லுக் இதுதான் அவகிட்ட இருந்து சொல்லுறேன்னு பார்த்தா ஒரு மீட் துண்டு தான் வச்சிருந்தா மீட்டு சீஸ் போட்டு மாதிரி ஹீரோயிங்கோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல போது இது என்னென்ன சோல்ஜர்ஸ் கேட்டு போது நான் வெப்பனா இல்லை பாய்சனா அப்படின்னு கேட்க போது அது வெப்பனோட பாய்சன் அது எனக்கு குடிங்குது ஃபர்ஸ்ட் அதுதான் எனக்கு அது வேணும் நம்ம ஹீரோயின் அதை பற்றி கேட்டுக்க அதை கொடுங்கன்னு சொல்ல போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க என்னன்னு பார்க்க போது அதான் நம்ம டியூக்கு வால் எடுத்து அவள் தலைக்கு நேரம் வச்சு இது என்னன்னு சொல்றியா இல்லையா இதை மட்டும் இப்போ உண்மையை சொல்லும் உன் தலையை நான் வெட்டிருப்பேன் அவன் மிரட்டிட்டு இருக்க டியூக்கு அவ அந்த வாழை முகத்தை பார்த்து பயத்துல என்ன நம்ம கதை முடிச்சோம்னு சொல்லி பயத்துல பார்த்துக்க மறுவே கேட்க இது என்னன்னு சொல்றியா இல்லையான்னு சொல்ற மாதிரி அவன் எந்த அளவுக்கு பயப்படுறான்னு சொல்லி அவ கண்ணிலே காட்டுறாங்க. இது வேற ஒண்ணு இது சார சீஃப் ஜெக்கி தான் ஹீரோயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. சீஃப் ஜெக்கியா இது என்னன்னு சொல்ல கேட்க போறேன் நம்ம ஹீரோயிங்க வாய்க்குள்ளே இதை பேசிட்டு இருக்க. நம்ம டியூக்கு கடைசி கேட்கல என்னன்னு சொல்ல போறேன் இல்ல அதை வந்து சத்தமா சொல்லு இல்ல அதை வந்து எனக்கு கேட்க சத்தமா சொல்றீங்க சொல்ல போறது சத்தமா காலை எல்லா காலையும் இருக்கிற மாதிரி இது சார சீஃப் ஜெக்கிதான் நான் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தேன் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அவ சத்தமா பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்ப அங்க இருக்க ரியாக்ஷன் மட்டும் பாருங்க நம்ம டியூக்கு விஷயம் கேட்ட டியூக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம ஒரு மாதிரி சரியா நிக்க ஃபேமிலி சேர்ந்தவங்களே ஏண்டி இது இப்போ ரொம்ப முக்கிய மாதிரி சொல்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அவசரப்பட்டு கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு மாதிரி ஒரு மாதிரி வெக்கத்துல மூச்சு இருக்க டியூக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு சுவாரா இறக்க வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி அவர் சோல்ஜர் கிட்ட இப்ப நான் கேட்டுலாம் உண்மையான்னு சொல்லி நான் அவகிட்ட தப்பா கேட்டேன்னா அவ சொன்னதான் எனக்கு தப்பா கேட்டுதான்னு கேட்க இல்ல லார்ட் அவ சீஃப் ஜெக்கி தான் சொன்னான் நினைச்சேன் என்ன சொன்னாலும் புரியலன்னு சொல்ல போது எந்த சம்பந்தமே இல்லாம அப்படின்னு நாங்க எந்த எஸ்கேப் ஆக ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏண்டி நம்ம இப்ப உயிரிழப்புமா சாபமாவே தெரியல இப்போ இது ரொம்ப முக்கியமாடி அப்படின்னு பார்க்க அவளை காப்பாத்துற மாதிரி அவ ஒரு சின்ன குழந்தை தான் அவ தெரியாம போயிட்டா அவளை ஒன்னும் பண்ணாதீங்கன்னு சொல்ல போது ஈவினிங் யோசிக்கிறேன் நான் ஒன்னும் அவளை போய் தப்பான விஷயம் தான் பண்ணி பேசாம ட்ரை பண்ணி பார்க்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா தைரியமா நடந்து டியூக்கு கிட்ட நான் செஞ்ச சீஃப் ஜெக்கி இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்குமா தெரியாதுன்னு சொல்ல போது நம்ம டியூக்கு என்னை பத்தி யோசிக்காம ஹீரோயிட்டுமே அதை வாங்குறாரு. அங்க இருக்க சோல்ஜர்ஸுமே தடுக்கிறாங்க லார்ட் வேணா அது ஏதாவது பாய்சன் இருக்கிறது கண்டிப்பா சாப்பிடுறீங்க அப்படின்னு அவங்க எல்லாமே கட்டிட்டு போது நம்ம டியூக் அதை பெருசா கண்டுக்காம ஒரு கடியில கடிச்சு பாக்குறது அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா ஜெயில இருக்கிறான். ஐயோ நான் செஞ்ச சம்பளம் சுத்தமா பிரிக்கலையா அதாவது என்ன இப்ப ஜெயில போட்டாங்களா? எஸ்கியூஸ் சார் நீங்க அங்க இருந்தவங்க தானே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஜெயில் வர டைம்ல எனக்கு மிச்சம் ஜெயில் செக்கி கொஞ்சம் காணும் அது அங்க எங்கேயாவது இருந்து பாத்தீங்கன்னு கேட்க போது எனக்கு புரியல இப்ப நீ என்ன மாதிரி நிலைமைக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்கிறேன் கடவுள்கிட்ட வேண்ட உனக்கு வழியே இல்லாம சாவு கொடுப்பாருன்ட்டு கேட்டு அடிச்சு பார்க்க இதுதான் என்னோட முடிவா
எனக்கு தெரியும். எனக்கு இந்த நாவலில் இதுக்கப்புறம் இந்த லுவானான்னு கேரக்டர் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். லுவானா கேரக்டருக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் ஜெயிலில் இருப்பான், அவளுக்கு என்னமோ எதுவும் நடக்குன்னு தெரியாது. இந்த கேரக்டர் தப்பிக்கிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்கலாம். நான் தான் இப்போ தெரியாம சீஃப் ஜேக்கி கொடுத்து தப்பிக்கலாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் அதுவே எனக்கு ஒரு ஆப்பா மாறிடுச்சு. சரண் மீட்டு சீஸு செஞ்ச ஒரு பொருள் கடைசி எனக்கே சாவுக்கான மணியாக ஆயிடுச்சு. எனக்கு சாவை நானே தேடிட்டுனேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டுங்க போங்க. அவ்வளோ என் கதை முடிச்சிச்சு. நம்ம ஹீரோயின் நினச்சிட்டுக்கேன். நான் ஒரு வேலை சாகுனா கூட இந்த ஜெயிலில் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் போயிருக்கிறேன். கடைசி வரைக்கும் என் லைஃப் இப்படியே போயிடுமான்னு நினைக்க போகிறோம்னா அந்த டியூக்கு வந்து சிவனிக்காரி அப்படின்னு அவன் டியூக் கூப்பிட்றேன். ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒன்சது நான் சோனிக்காரியா, நான் சோனிக்காரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்கில் கேட்க ஜீப் ஜேக்கி என்ன மந்திரம் அது எப்படி எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அவனுக்கு டியூக் கேட்க நம்ம லியோனா பேண்ட முடிச்சுட்டு அப்புறம் நம்ம டியூக் அவளை கதையை பற்றி சொல்கிறாரு. ஒரு சில காலத்துக்கு முன்னாடி ஒரு விச்சு எங்கள் ஃபேமிலியில் ஒரு சாவை விட்டா. அந்த சாவை என்னன்னு தெரியுமா? எவ்வளோ சுவையான உணவு சாப்பிட்டான்னு கூட அது குப்பையும் மண்ணும் அழுகி போனது தான் எங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஐ மீன் நான் என்ன குடிச்சோன்னு என்ன சாப்பிட்டானோ ஃபேமிலியில் இப்படி ஒரு மோசமான சாவை இருந்துச்சு. ஹீரோயின் கேட்டேன் தலை சுற்றி என்னதான் இப்படி ஒரு ஸ்டோரி இதுக்கு எங்கிட்ட சொல்கிறீங்க கேட்க. நீ செஞ்சியோ சீப் ஜேக்கி அது என்னதான் கொஞ்சம் சுமாரானாலும் எனக்கு டேஸ்ட் கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் உன் சாப்பிட மட்டும் எனக்கு டேஸ்ட் தெரிஞ்சுன்னு சொல்ல போகிறான். ஹீரோயின் யோசிக்கிறேன் அது நல்லா இல்லைன்னு நான் ஜெயிலில் இருக்கல, நான் அது நல்லா இருக்கிறதாக நான் ஜெயிலில் இருக்கிறேன். இது என்னதான் இப்படி குழப்பமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்க போகிறான். இது கொண்டு அதை நீ கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல போகிறேன். எஸ்லா நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல போகுது. என்னன்னு பார்த்தா டார்ச்சர் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் கட்டி கரப்பட எல்லாமே இங்கே இருக்குது. சாவை கொடுத்த விச்சுக்கோ உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஐயோ அதனால இதை பற்றி நான் சொன்னாலே எனக்கு வழி இல்லாமல் சாவை கொடுக்கணும்ட்டு கடவுள் வேணுக்கு. அன்னைக்குதான் நான் சொல்லுவேன் உன் லெஃப்ட் காலை விட்டுட்டுமா இல்லை ஃபர்ஸ்ட் உன் ரைட் காலை நான் விட்டுட்டுமான்னு நம்ம டியூக் கேட்க தெரலா கேட்க அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே போயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் யோசிக்கலாம் இப்படி நாவலில் இப்படி ஒரு விச்சுன்னு ஒரு கான்செப்ட் இல்லையடா. நாவலை படிச்ச வரைக்கும் விச்சுன்னு யாருமே இல்லையே. ஒரு ரொமான்ஸ் நாவல் கடை திடீர்னு ஃபேண்டசி கடை தான் சொல்றீங்க. என்ன நடக்கிறீங்க பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் ஏன் டியூக் விச்சஸை வெறுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்ம டியூக்குக்கும் இந்த சாவை இருக்கிறதா அவர் எந்த உணவு சாப்பிட்டானா அவருக்கு குப்பமே தெரியும். ஐ மீன் அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே என்ன சாப்பிட்டாலுமே அது அவர் குப்பமே தெரியும். இதாவது தான் விச்சஸை நம்ம டியூக் தேடிட்டே கொள்ள ஆரம்பிச்சது. இப்போ விச்சுன்னு தெரிஞ்சா அவர் கொன்னதுக்கு அப்புறம் பேசுவேன். அப்புறம் அந்த அளவுக்கு விச்சுமே கொலை வெறி இருக்கிறாரு. தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒன்றும் விச்சு இல்லை, நான் சாரான பொண்ணுதான். நான் கிண்டத்தை விட்டு எங்கே நான் ஓடினுக்குள்ள ஐ மீன் நான் கோட்டையில தனியாக இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எவ்வளோ கற்காரு கேட்குற மாதிரியே தெரியல. யாரையே சொல்ல நீ உண்மையை ஒத்துக்கோ இல்லைன்னா உனக்கு இங்கேருந்து தப்பிக்க வேற வழியேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து வர ஹீரோயினும் பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியும் முடிச்சுட்டு செவத்துல பள்ளியுமே செவத்துல ஒத்திக்கிட்டு இருக்கிறா. சாப்பாடு உனக்கு டேஸ்ட் தெரிஞ்சுக்கு நான் 1000 ரூபா பண்ண முடியும்னு ஹீரோயின் பார்த்துக்க உன் விரல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு டியூக்கு தெரரா சொல்லி நடந்து வந்துக்கிறேன். எடுத்து லெஃப்டா ரைட்டான்னு கேட்க ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போடல. அதாவது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் காலில் வந்து உண்மையை சொல்றேன் நீ சொல்ற கருத்து நான் ஒரு விச்சு தான். ஆனா நீங்க நினைக்கும்போது நான் விச்சு ஒரு அப்ரென்டிஸ் மட்டும் தான். எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்றியான்னு கேட்க நான் விச்சு ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்னால் யாருக்கும் சாபம் கொடுக்கவோ எடுக்கவோ என்னால் முடியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்டு நிற்க முடியும்னு சொல்ல போது இப்போ நான் நம்பர்னு அவர் டியூக் கேட்க அவள் கை காமிச்சு நாங்கள் விச் மாக்குன்னு சொல்லுவோம். இந்த விச் மாக்கு யாருக்கு சிவப்பாவோ பெருசாக இருக்கிறோம் அவங்களுக்கு முழுமையான விச்சு. நான் இன்னும் முழுமையான விச்சு மாறல அந்த ப்ரூஃப் நம்பர்னு சொல்ல போகிறேன். ஆனால் நான் நீ சொன்ன ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல எனக்கு இந்த மாதிரி கையாயிடுச்சு. ஆனால் அப்போ எனக்கு தெரியல இதுதான் என் உயிர் காப்பாற்ற போகுது. ஓகே நீ சொல்கிற நான் நம்புறேன். அந்த மீட்டோன்னே நீ மேஜிக் மூலமாக டேஸ்ட் ஆக்குனேன்னு சொல்ல போகிறேன். ஆமாம் நீ சொல்கிறது மேஜிக் மூலமாக நான் டேஸ்ட் ஆக்குனேன். அப்படிதான் இல்லை நான் சுத்தமான பொருட்களை வச்சு என்னோட சீக்கிரட் இன்கிரீட் மூலமா இந்த உலகத்துல என்னால் மட்டும் இந்த மாதிரி சமைக்க முடியாது, வேற யாராலும் சமைக்க முடியாது. கேட்கலாம் அது பூச்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி கேட்க போறேன். இல்லை அது பூச்சி தான் இருக்கு நான் மிக்ஸ் பண்ண அதை வச்சு அப்படியே சமைக்க மாட்டேன் நீங்க பயப்படுறேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆனால் உண்மையை சொல்லிட்டு நீங்க இருக்கப்ப என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்கேன். டியூக் ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு முடிக்க இல்லையோ நம்ம ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டோமா ஹீரோயின் பயத்தில் கொடுத்த பீஃப் ஸ்டேக்கை நான் சாப்பிட போதுமா எனக்கு இப்போ சுவை தெரிஞ்சது. உண்மையை சொல்லி எனக்கு அவ்வளோ அது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அது எனக்கு சுவை கொடுத்துச்சு. அதனால இப்போதைக்கு நம்ம இவ்வளோ விருது தான் நல்லது சொல்லப்போனால் இன்னும் நீ விச்சு பயிற்சியே எடுத்துக்க இன்னும் நீ ஒரு முழுமையாக விச்சாமல்ல. ஆமாங்க நான் ஒத்துக்கிறேன் இப்போதைக்கு இவ்வளோ ஒன்றும் பண்ண வேணாம் விட்டுருங்க இருறேன் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்ன பிளானு அது வந்துன்னு சொல்ல ஒரு பெரிய மாளிகை காட்டுறாங்க. நல்ல வேலை இந்த சூரியனை இந்த வெளிச்சிட்டு கடைசி வரைக்கும் பார்க்காம போயிடுவோம் எனக்கு கவலைப்பட்டேன். இன்னும் என் கழுத்துமா கத்தி சொல்லிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்? நீ வேடிக்கை பார்த்துதான் போதும் சமைக்க டைம் ஆச்சு போ. எஸ் சார் நான் சமைக்க போறேன். இப்போ என்னன்னா எனக்கு சமைக்க தெரிஞ்சா கூட நான் ஒன்றும் ஒரு செஃப் இல்லை. அதாவது இப்போக்கே நான் பார்த்து சமைச்சாகணும்னா இதுதான் என் உயிரே இப்போ இறங்கி இருக்குது. நான் மொத்தம் சொல்ல பண்ண என் உயிர் போயிடும். இப்போ டியூக் என்ன சொன்னாலும் நமக்கு காட்டுறாங்க. விடிச்சோடனே நீ எனக்கு சமைக்க ஆரம்பிக்கணும்.
நாளையிலேருந்து. நான் உங்களுக்கு சமைக்கணும் நம்ம ஹீரோயின் கேட்க, நாளைக்கு நீ செய்கிற சமையல் மட்டும் எனக்கு பிடிக்கும்னா நாளைக்கு உனக்கு கொண்டுருவேன், அது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி டியூக்கு நேரத்தில் நினச்சி நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் பார்த்து சமைக்கிறேன். எனக்கு என் சமையல் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாக இருக்கிறீங்க. நான் இந்த இடத்துல கூட இவ்வளோ சுத்தமான பொருட்கள் நான் பார்த்தது இல்லை. என்ன ஆனாலும் சரி, யாரையும் நான் டிஸ்மாயிண்ட் பண்ண மாட்டேன். என் ஆசைப்படி எல்லா வயிறு மட்டும் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி தான் போகிறேன். இப்போ சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறத இங்கேயே நம்ம இந்த எபிசோட முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், ஹேவ் a good day.